வணக்கம், அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு இலக்க நிர்ணயிக்கிறதுக்கே தடையா வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மூணாவது பாயிண்ட் தோத்து போயிட்டா என்ன ஆகிறது அப்படின்றத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இயல்பாவே மனிதர்களுக்கு 120% பாசிட்டிவ் எண்ணம் இருந்தா 80% மேல எதிர்மறை எண்ணம் தான் ஜாஸ்தி இருக்கிறதா சொல்றாங்க. ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் இருந்துதான் நாம வந்திருக்கோம். சோ ஆதி காலத்துல மிருகங்களா நம்ம முழு நேரமும் வாழ்க்கை நடத்தும் போது அவங்க என்ன மனநிலை இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, சோ அது தலைமுறையா கடந்து வரும்போது 10 to 15% ஒரு எதிர்மறை எண்ணத்தோட தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ மீதி இருக்கிற 85% பாசிட்டிவா இருக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற சமூக ஊடகங்களாகட்டும், மீடியாக்களாகட்டும், சீரியல், தலைப்புச் செய்தி, பிரேக்கிங் நியூஸ்னு சமூக மாற்றத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு மீடியாக்களால தான் ஏற்படுத்தினாலுமே கூட நெகட்டிவிட்டிக்கு தான் கவனம் அதிகமா தரப்படுது. சோ நல்ல பயிரை அறுவடை செய்யணும்னா அதிகப்படியான கலைகளை நீக்கிதான் ஆகணும். நம்ம இலக்கை அடையணும்னா நெகட்டிவிட்டியை விலக்கிதான் ஆகணும். நேர்மறை எண்ணங்களோட இருந்தா நிறைய நல்ல அதிகாரங்களை பெற முடியும். எதிர்மறை எண்ணங்களோட இருந்தா இருக்கிற அதிகாரங்களையும் இழக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல இலக்கை பற்றி யோசிக்க தடையா இருக்கிற பொறுப்பேற்றுக் கொள்வதை பற்றி பார்ப்போம். நன்றி.